Hi students, today we have seen chapter 17 e-commerce security system. Okay, e-commerce security system transactions based on network resources have been accepted by the public. ஓகேவா அந்த இ-காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து நம்ம பப்ளிக் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா ஏன் அப்படின்னா இட் மீன்ஸ் வைல் என்ஜாயிங் த கன்வீனியன்ஸ் ப்ராட் ஆன்லைன் டிரான்சாக்ஷன். ஓகேவா இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேங்க்கில் போய்ட்டு ஒரு அமௌண்ட் எடுக்கணும் அப்படின்னா எப்படியும் ஒரு மினிமம் வந்து ஒரு 2 hours 3 hours ஆகிடும். இப்போ அந்த மாதிரி கிடையாது. ஓகேவா கூகுள் பேன்றாங்க, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, எங்கே வேணாலும் ஏடிஎம் இருந்தால் போதும். நம்ம வந்து எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்வாப் பண்ணி நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா அந்த மாதிரி வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது. அதனால் இதை என்ன பண்ணாங்க அப்படின்னா பீப்புள்ஸ் ஆர் அக்செப்டட் த இ-காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம். ஓகே இட் இஸ் அன் ஓப்பன் ரிசோர்ஸஸ் ஷேரிங் ஆல்சோ. சரியா இப்போ உங்கள் அண்ணன் ஃபாரினில் வேலை பார்க்குறான் அப்படின்னா இப்போ ஈஸியாக ஒரு 25,000 உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஈஸியாக அவன் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கூகுள் பே அனுப்ப முடியும். ஓகேவா அந்த மாதிரி வந்து ஒரு டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் வந்து ஈஸியாக இருக்குது. ஓகே டெஃபினேஷன் ஆஃப் இ-காமர்ஸ். Security has been critical factor and core issue in the emergency e-business. Solving the security problems in transaction is the base for ensuring the smooth development e-commerce. E-commerce security is a set of protocols that satisfy a guide of e-commerce transactions through the internet. ஒரு செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஓகேவா டைப்ஸ் ஆஃப் இ-காமர்ஸ். ஹவு மெனி டைப்ஸ் ஹேவிங் இ-காமர்ஸ் ஹேஸ் பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க். இட் இஸ் இன்வாலிபிலிட்டி ஃபேஸஸ் சீரீஸ் ஆஃப் செக்யூரிட்டி இஷ்யூஸ். இ-காமர்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டமில் டொமஸ்டிக், இன்டர்னல் ஆர் எக்ஸ்டர்னல், குரூப் ஆர் இண்டிவிஜுவல், பிஸ்னஸ், ரிவீல். This process comes under the e-commerce threads. E-commerce threads it means இது வந்து என்ன அப்படின்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா எந்த பேக்கெண்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அமேசானோடைய ஓனர் யாருன்றது தெரியாது. ஆனால் மில்லியன் கணக்கில் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்துட்டு அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஓகேவா அதுதான் வந்து த்ரெட்ஸ் அப்படின்றது. ஓகேவா நோ பேக்கண்ட் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணுறது யாருன்னு தெரியாது, ஆனால் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணினே இருப்போம். சரி ஓகே இப்போது இதில் ஒரு சில த்ரெட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் லீக்கேஜ் ஆகிறதுக்கு தேர்ட் பார்ட்டி வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா ஆன்லைன் டாக்குமெண்ட் இப்போ நிறைய இடத்துல வந்து இப்போது இதுவாகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா. நெக்ஸ்ட் ஒன் டெம்பரிங்னா என்ன அப்படின்னா ஹேக்கர்ஸ். ஓகேவா ஹேக்கர்ஸ்னால் யார் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ், ஓகேவா ஒரு பிஸ்னஸில் இருக்கிறாங்க. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்மிட் ஆஃப் நெட்வொர்க்கை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா டெஸ்ட்ராய் பண்ணுறது. ஓகேவா அதுதான் வந்து டெம்பரிங் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ஃப்ராட்னால் என்ன அப்படின்னா ஆன்லைனில் என்ன பண்ணுறது அப்படின்னா நான் வந்து இப்போ நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா. இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நிறைய ஆப்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா. ஒரு சில ஆப்ஸ் வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்கும். ஓகே ஒரு சில ஆப்ஸ் வந்து நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ணால் கூட அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் போய் சேரும். ஓகேவா அதுதான் வந்து பேமெண்ட் ஃப்ராட் அப்படின்றது. மேக்லெஸ் த்ரெட் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்ஜெக்ட் அண்ட் ஆக்டர்ஸ் வில் எக்ஸ்ட்ராக்ட் த கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே இப்போ உங்கள் கிரெடிட் கார்டு தொலைஞ்சிருச்சு, அவங்க பின் நம்பர் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்கிறது. நிறைய அந்த ஏடிஎம்மில் சைபர் ஸ்குவாட்டிங்னா என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு இன்டர்நெட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ www.google.com போகிறீங்க. போயிட்டு உங்களுக்கு தேவையானது ஏதோ ஒன்று ரிசர்ச் பண்ணுறீங்க. ரிசர்ச் பண்ணும்போது அதை நீங்கள் வந்து டச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிலவெண்ட்டான வெப்சைட்லாம் வந்து இப்போது ஓப்பன் ஆகும்.
ஓகேவா? அப்படி ஓப்பன் ஆகும்போது அப்போ அதில் வந்து ஒரு சில வெப்சைட்குள்ளே நீங்கள் போகும்போது அப்போ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்குவாடிங் இல்லீகல் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம பாடசாலையில் போய்ட்டு எதனா ஒரு கொஷின் பேப்பர் வந்து டவுன்லோட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடசாலைக்குள்ளே போகிறதுக்கே வந்து நிறைய ப்ரொசீஜர் கேட்கும், ஸ்ட்ரைட்டாக வந்து ஓப்பன் ஆகாது. ஓகேவா? அந்த ப்ராசஸை தான் நம்ம என்ன சொல்கிறது அப்படின்னா இல்லீகல் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ட்ரிப்டோகிராஃபி இஸ் த சைபர் ஸ்குவாட்டிங் சம் ஃபேக் வெப்சைட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து இப்போ www.google.comனு இருக்கும். அடுத்து வந்து ஃபேஸ்புக் அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ஹேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அவங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி வெப்சைட்ஸை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணி வச்சிட்ருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைமென்ஷன் ஆஃப் இ-காமர்ஸ் செக்யூரிட்டி. இ-காமர்ஸ் செக்யூரிட்டியில் ஃபஸ்ட் ஒன் என்ன இருக்குது? ஆத்தென்டிகேட்டன்சிட்டி, கன்ஃபார்ம் த ஜென்யூனஸ் ஆஃப் டேட்டா ஷேர்டு. இப்போ நீங்கள் கரெக்டாக நம்ம யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு தான் நம்ம கரெக்டாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறோமா, எதனா ஒரு மெயில் ஐடியை நம்ம டேட்டாவை ஷேர் பண்ணுறோமா அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அவைலபிலிட்டி, இப்போ அவைலபிலிட்டி அப்படின்னா இப்போ நம்ம சென்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ரிசீவர் வந்து கரெக்டாக நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணின்னு இருக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கும், அதான் அவைலபிலிட்டி. ப்ரிவென்ஷன் அகெயின்ஸ்ட் த டேட்டா டிலே ஆர் ரிமூவல். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்னஸ்னால் என்ன அப்படின்னா அன்எஃபிஷியன்ட் ஆஃப் ஆல் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது முழுமையாக நம்ம சென்ட் பண்ண வேண்டிய டேட்டாஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நம்ம யாருக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு போய் சென்ட் ஆயிடுச்சா அப்படின்றத பார்க்காது. கான்ஃபிடென்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னா ப்ரொடெக்டிங் த டேட்டா அகெயின்ஸ்ட் அன்ஆத்தரைஸ்டு டிஸ்க்ளோஷர். ஓகேவா? அதாவது ரகசியமாக வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த டேட்டாஸை நம்ம யாருக்கு சேர்க்க விரும்புகிறோமோ அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ஹேண்ட்லிங் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டா. ஹார்ட்வேரையும் சாஃப்ட்வேர் அண்ட் டேட்டாஸை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பாதுகாப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா ஹேண்டில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்டெகிரிட்டினா என்ன அப்படின்னா ப்ரிவென்ட் த டேட்டா பிகினிங் அன்ஆல்ட்ரேட் ஆர் மாடிஃபைடு. ஓகேவா? நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு நான் ரெப்யூட்டேஷன் ப்ரிவென்ட்ஸ் அகெயின்ஸ்ட் வயலண்ட் அக்ரிமெண்ட் ஆஃப்டர் த டீல். ப்ரைரசி ப்ரிவென்ட் த கஸ்டமர் பர்சனல் டேட்டா பை த அதர்ஸ். ஓகேவா? ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்குறீங்க. ஓகேவா? அப்போ நீங்கள் மட்டும் வச்சுருக்க மாட்டீங்க, சரியா? ஒரு 1000 மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எல்லாரோடைய டீட்டெயில்ஸும் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக வச்சுருந்தா தான் அந்த பேங்க்கில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வருவாங்க. இல்லை அந்த பேங்க்கில் வந்து இல்லீகலாக இருந்துச்சு, யார் வேணாலும் போனாலும் அமௌண்ட் எடுக்கலாம், இல்லை யார் வேணாலும் போனாலும் செக்கை வந்து வித்ட்ரா பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ அந்த என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அந்த சைடை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதுதான். நெக்ஸ்ட்டு ரிலையபிலிட்டி, ப்ரொவைடிங் ரிலையபிள் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல் ஆர் பிஸ்னஸ். ஓகேவா? இண்டிவிஜுவலாக அந்த பிஸ்னஸில் அவங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராசஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரிவ்யூ எபிலிட்டி, கேப்பபிலிட்டி ஆஃப் மானிட்டரிங் ஆக்டிவிட்டீஸ் டு அடல்ட் ட்ராக் அண்ட் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி டெக்னாலஜிஸ் இன் இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன். ஓகேவா? A large amount of confidential informations are involved in e-commerce activity. It must be transmitted through the safe. ஓகேவா? நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளுடைய இ-காமர்ஸ் செக்யூரிட்டியில் தான் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டோர் ஆகி இருக்குது. ஓகேவா? திஸ் கேன் பி என்கிரிப்ஷன் டெக்னாலஜி, ஆத்தென்டிகேஷன்ஸ் டெக்னாலஜி அண்ட் தென் ஆத்தென்டிகேஷன்ஸ் ப்ரோட்டோகால். ஓகே, ஃபஸ்ட்டு என்கிரிப்ஷன் டெக்னாலஜினா என்னென்னு பார்க்கலாம். என்கிரிப்ஷன் plain text. ஓகேவா? அண்ட் தென் அல்காரிதம் சீப்பர் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு அதே டீக்ரிப்ஷன் சீப்பர் டெக்ஸ்ட், அல்காரிதம் plain டெக்ஸ்ட். ஓகேவா? ஒரு சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து plain டெக்ஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த சீப்பர் டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு ஆல்ஃபபெட்ஸ் அண்ட் தென் வந்து நம்பர்ஸ் கலந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஒரு சீப்பர் டெக்ஸ்ட் இருக்கும். ஓகேவா? இதுதான் என்ன அப்படின்றது என்கிரிப்ஷன் அப்படின்றது. இப்போது நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து plain டெக்ஸ்ட்டாக தான் போய் அங்கே வந்து மாறணும். ஓகேவா? சீப்பர் டெக்ஸ்ட்டாக மாறக்கூடாது, சரியா? இதுதான் வந்து டேட்டா என்கிரிப்ஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது. ஓகேவா?
ஒரு டேட்டாவை நம்ம ஷேர் பண்ணும்போது அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ப்ராப்பராக போய் சென்ட் ஆகணும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ப்ராப்பராக கொடுக்கணும். சரியா? அதுதான் வந்து என்கிரிப்ஷன் அப்படின்றது. சிஸ்டமேட்டிக் கீ என்கிரிப்ஷன்ஸ். ஓகேவா? இது என்ன அப்படின்னா டேட்டா என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட். இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு இன் அமெரிக்கா 1976 ஃபெடரல் இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங். ஓகேவா? தட் மீன்ஸ் FIPS. Okay, it was used in approximately 64 bits, but the phase of algorithm is 56 byte. Okay, it is many applications can be mainly because it's same smaller size, that means 56 bit, as systematic and public key encryption. Okay, that is RSA, reversed Shamir admin algorithm. Next, difference between symmetric and asymmetric key encryption. Same key used for both encryption and decryptions. அதாவது சேம் கீ யூஸ் பண்ணலாம். இதை என்ன சொல்கிறது அப்படின்னா மிரர் இமேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அசிமெட்ரிக்கில் வந்து டிஃப்ரெண்ட் கீஸ் ஆர் யூஸ்டு இன் என்கிரிப்ஷன். டிஃப்ரெண்ட் கீஸ் வந்து இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். ஸ்பீட் ஆஃப் என்கிரிப்ஷன்ஸ் இஸ் வெரி ஃபாஸ்ட்டு. சிமெட்ரிக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இண்டிவிஜுவல், ஓகேவா, இண்டிவிஜுவலாக செக்யூரிட்டி, இண்டிவிஜுவல் பாஸ்வேர்டு, இண்டிவிஜுவல் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதனால் வந்து அது வந்து ஸ்பீடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பீட் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோ. ஏன் அப்படின்னா இதில் வந்து ஒரு யூசர் ஐடியை வச்சுன்னு ஒரு 5 பேர் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ மொபைல் டேட்டாவை கனெக்ட் பண்ணி, ஓகேவா, இப்போ ஒரு மொபைல் டேட்டாவை கனெக்ட் பண்ணி ஒன் பர்சன் யூஸ் பண்ணுறதுக்கும் அதே மொபைல் டேட்டாவை ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி 5 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? 1 மெம்பர்ஸ் அப்படின்னா அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். 5 மெம்பர்ஸ் அப்படின்னா ப்ராசஸ் நடக்கும், பட் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், அதோட ஸ்லோவாக இருக்கும். ஓகேவா? plain text is cheaper text or the same size. plain text cheaper text வந்து சேம் சைஸாக தான் இருக்கும். இங்கே சைஸ் ஆஃப் cheaper text is always greater than plain text. இது வந்து எப்போவுமே அதை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். algorithm DES AES and then RCE uses symmetric. ஓகேவா? இந்த DES algorithm AES இதெல்லாம் வந்து symmetric encryptionல தான் இருக்கும். இதில் அசிமெட்ரிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா RSA ECC DSA ப்ரொவைட் கான்ஃபிடென்ஷியலி. இது வந்து கான்ஃபிடென்ஷாக இருக்கும். இது வந்து கான்ஃபிடென்ஷியலி ஆத்தென்டிகேட்டட், நோ ரெப்யூட்டேஷன், எந்த ப்ராசஸும் இதில் வந்து இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கீஸ் யூஸ் டு க்ரோ எக்ஸ்பொன்ஷியல் வித் நம்பர் ஆஃப் யூசர். ஓகேவா? நம்பர் ஆஃப் கீஸ் யூஸ்டு லீனியர் நம்பர் ஆஃப் யூசர். ஓகேவா? Next, authentications protocols. 2 kinds of security authentications protocols widely used in e-commerce, namely secure electronic transaction set, that means SET, secure electronic transaction, and secure socket layer. Okay, what is a secure electronic transaction? That means SET. Protocols electronic payment, credit card in a particular via internet. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறாங்க, அது இன்டர்நெட் வழியாக. நெக்ஸ்ட்டு செட் வாஸ் டெவலப்டு பை 1996 இன் விசா கார்டு, மாஸ்டர் கார்டெலாம் வந்து 1996 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. பார்ட்டிசிபேட்டட் ஆஸ் GTE. இதில் வந்து GTE அண்ட் தென் வந்து IBM, மைக்ரோசாஃப்ட் அண்ட் தென் நெட்ஸ்கஃபே இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து த செட் பர்ச்சேஸ் இன்வால்வ் 3 மேஜர் பார்ட்டிசிபேஷன்ஸ். செட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 3 மேஜர் பார்ட்டிசிபென்ட்ஸை மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னா கன்சிடர் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னென்ன அப்படின்னா யார் அப்படின்னா த கஸ்டமர், செல்லர், பேமெண்ட் கேட்வே. கஸ்டமர் யாருக்கு சேல் பண்ணுறாங்க, பேமெண்ட் என்ன அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? த செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் கேரண்டி செக்யூரிட்டி ஆன் ஆன்லைன் ஷாப்பிங் யூஸிங் த கிரெடிட் கார்டு ஓப்பன் த நெட்வொர்க். ஓகேவா? நெட்வொர்க் வந்து இப்போ ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது.
ஓகேவா. உங்களோட மொபைல் டேட்டா ஓன் மொபைல் டேட்டா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து இல்லீகல், அதாவது ஃப்ராட் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஓகேவா, ஒய்ஃபைல இருக்கும்போது. சரியா, ஓகே. நெக்ஸ்ட்டு செக்யூர் சாக்கெட் லேயர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். SSLC. இதான் நெட்ஸ்கஃபி இஸ் கேலிப்ரேஷன்ஸ் வித் மாஸ்டர் கார்டு, பேங்க் ஆஃப் அமெரிக்கா, MIC, சிலிகான் கிராஃபிக்ஸ். It based on public cryptography data transmissions over the internet. It is the principle to establish the secure communication channels is encrypted. ஓகே, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா. இப்போ இது மாதிரிலாம் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ஃப்ராட் நடக்கும். இப்போ HTTP இதுதான் வந்து இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது நம்மளுடைய ஒரிஜினல். ஓகேவா. இந்த ரெட் கலரில் இருக்கிறது நம்மளுடைய டூப்ளிகேட்ஸ். அப்போ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க ஒரு ஆடு வரும் இல்லையா, பைச்சூஸ் ஆடு, அண்ட் தென் வந்து அது மாதிரி நிறைய ஆட்ஸ் வரும் இல்லையா. அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் அமௌண்ட் அந்த மாதிரி வந்து போகும். ஓகேவா, அதுதான் ஆன்லைன் இன்டர்நெட் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சரியா, 3D செக்யூர்ஸ் இதில் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, the one is acquire domain, issuer domain, and then வந்து interoperability domain அப்படின்றது. ஓகேவா, இதுதான் வந்து 3 செக்யூர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா, that's all children. Thank you.